ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிபி ஸ்டுடியோ, ஏபிபி ரோபோட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லப்படுற இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக் சிமுலேஷன்ஸ் கோர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஏபிபி ரோபோட் ஸ்டுடியோ அப்படிங்கிற டூலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். பேசிக்கலி ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு ஏபிபி அந்த டூலோட நேம் போடுங்க, ஏபிபி ரோபோட் ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா லோபோட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2026 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நான் டவுன்லோட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் நான் டவுன்லோட் நவ் கொடுத்த உடனே எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் நேம் கேட்குறாங்க. ஸோ என்னுடைய நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் கம்பெனி ஆர் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ சம்திங் ஏதோ ஒரு ஏபிசி கம்பெனி, ஓகே, அண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இமெயில் சம்திங் ஏதோ ஒரு இமெயில் அண்ட் கண்ட்ரி, இண்டஸ்ட்ரி டைப் அப்படிங்கிறது அதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஐ கன்சென்ட் அப்படின்னு சொல்லி இதை டிக் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் லைட்டாக நான் இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன கேட்குறேன் அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் சப்மிட் கொடுத்த உடனே தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் கிளிக். இப்போ எனக்கு டவுன்லோட் பட்டன் ஆப்ஷன் வருது. இங்கே டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சிம்பிள் தான். ஸோ இங்கே டவுன்லோட் கொடுத்த உடனே எனக்கு இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே 1 GB கிட்ட இருக்குது ஆல்மோஸ்ட். ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே, எனக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஓப்பன் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துடலாம். ஆர்எல்ஸ் இங்கே இருக்குது எக்ஸ்ட்ராக்ட் டோட்டலாக அந்த ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். எஸ், ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரோபோட் ஸ்டுடியோ இதில் போனீங்கன்னா செட்டப் ஃபைல் .exe அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டபுள் கிளிக். என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நம்ம லாங்குவேஜ் இருக்கா? தமிழ், நெவர். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கன்ஃபிகர் விண்டோஸ் இன்ஸ்டாலர். Next, yes, I agree the agreement without reading anything. And next, agree. Next. So the complete file அப்படிங்கிறது நமக்கு வேணும். Next, and then install. So you have to wait. Then finish. I'm just minimize and then go to Robot Studio 2026 here. Double click. Okay. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் இந்த ரோபோட் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணேன். அன்இன்ஸ்டால் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணேன். அதனால எனக்கு இங்கே ஆல்ரெடி அக்கௌண்ட்டோட எனக்கு இங்கே வந்திருக்கு. சரியா? ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்ல 14 டேஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ எவ்ரி அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 30 டேஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 30 டேஸ் நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வாங்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சைன் இன். இங்கே சைன் இன் ஆப்ஷன் இருக்கும். இங்கே சைன் இன் பண்ணி உங்கள் இமெயிலுக்கு சைன் இன் பண்ணுங்க. உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. டேரெக்டாக உங்களுக்கு வந்து சைன் இன் கேட்கும். அந்த சைன் இன்ல நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னன்னா
ஸ்டார்ட் வித் 30 days ட்ரையல் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஃப்ரீ ட்ரையல் கொடுக்காதீங்க. 30 days ட்ரையல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. ஃப்ரீ ட்ரையல் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு டேஸ் கணக்கும் இருக்காது. ஆனால் நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் 30 days ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா காம்போனன்ட்ஸும் ஒர்க் ஆகும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரையல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட்டோ நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எந்த இதுவுமே கொடுக்காம டேரெக்டாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திஸ் இஸ் நாட் மெயின் விண்டோ. இது வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி உள்ள போகிறதுக்கான விண்டோ. ஸோ இங்க வந்து ப்ராஜெக்ட் நேம் ஏதாவது ஒரு நேம் வைக்கலாம். ஜஸ்ட் லைக் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன இருக்க போகுதுன்னா பிக் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராஜெக்ட் நேம் வைக்க போறேன். எஸ், பிக் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுட்டேன். அண்ட் திஸ் பிசி கிளவுட்ல பண்ண போறீங்களா, பிசியில் பண்ண போறீங்க? கிளவுட்னா யூ ஃபுல்லி டிபெண்ட் ஆன் இன்டர்நெட். பட் நான் வந்து பிசியில் தான் யூஸ் பண்ண போறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் தான் பண்ண போறேன். அண்ட் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் கிரியேட்டிங் திஸ் ப்ராஜெக்ட் தென் கிளிக் டு ஆட் இன்ஸ். Okay, then you click these robotware for Omnicore and click add. Okay, so these are the versions. I add, agree. After that, robotware for IRCS C5. இதே நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஆட் தான் இருக்கு. ஓகேவா? அதனால பிரச்சனை இல்லை. இதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன் அண்ட் இதுவும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் இது எல்லாமே ஆடாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆட்ல இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனி அப்டேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரோபோட் வேர் அப்படிங்கிற நான் இந்த விஷயத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸில் நான் ரோபோட் வேர் அப்படிங்கிறது எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் அ ரோபோட் அண்ட் த சிமுலேஷன் கண்ட்ரோல் எனக்கு வேணும். ஸோ அதனால நான் வந்து ரோபோட் வேற ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் ஐ மூவ் டு ஃபைல். ஓகே, தென் எனக்கு கிளிக் பண்ணலாம் எப்படி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. எஸ், ஐ இன்க்ளூட் ரோபோட் அண்ட் விர்ச்சுவல் கண்ட்ரோலர் பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஆடட் தி ரோபோட் வேர் இன் add-ins. Okay, so then click then you need to choose the robot model. Okay, so I am going to choose every robot named starting with IRB. Okay, so IRB 20 is a basic model, but I am going to choose IRB 1200. Did you see this? Okay, so I choose IRB 1200. Yeah, there it is. நீங்கள் புதுசாக பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நோ அதர் பேஜ் வில் நாட் பி ஓப்பன். ஸோ 1200 ஐ சூஸ். எஸ், ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். ஓகேவா? நான் ஆஃப்டர் இங்கே வந்து 120 நான் சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 120 அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க போகுது. அண்ட் அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். யூ டோன்ட் நீட் டு புட் எனி நேம் இன் திஸ். ஓகே, ஆஃப்டர் தட் ரோபோட் வேர். ஸோ ரோபோட் வேர்ங்கிறது அப்டேட்டட் ரோபோட் வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8.1 அப்டேட்டட் அண்ட் 6.16 வந்து ப்ரீவியஸ் ரோபோட் வேர். நான் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், ஆடியன்ஸில் உங்களுக்கு காட்டினேன். ஸோ திஸ் இஸ்
8.1 and this is 6.1. ஸோ ரெண்டுமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் ஐ எம் கோயிங் வித் 6.16. சும்மா தான் என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இதை கொடுக்குறேன். அண்ட் ஐ எம் கோயிங் வித் 7 kg அண்ட் 0.7 மீட்டர் ரேஞ்ச். இந்த ரோபோட் வந்து 7 kg வரைக்கும் என்னால் கேரி பண்ண முடியும் அண்ட் 0.7 மீட்டர் ரேஞ்ச் வந்து எனக்கு போக முடியும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ தென் ஃபைனலி கிரியேட். ஒன்ஸ் ஐ கிளிக் த கிரியேட் பட்டன் that interface will come. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லோடிங் ஆகிட்டு இருக்கும். அண்ட் உங்களுடைய கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ் இங்கே கீழே டவுன் கார்னர் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் க்ரீன் கலரில் இருக்காது. ஒன்ஸ் க்ரீன் கலரில் மாறினதுக்கப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் ரோபோட், அதாவது 1200லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்டாண்டர்ட் ரோபோட் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். 7 kg அண்ட் 3 மீட்டர் ரேடியஸ். ஓகே, ஸோ இந்த ரோபோட் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஒன்ஸ் ஐ கிளிக் ஓகே, த ரோபோட் வில் ஷோ. தென் திஸ் இஸ் அ இன்டர்ஃபேஸ், திஸ் இஸ் அ மெயின் பேனல். இங்கே தான் நீங்கள் ரோபோட்டை விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இட் ஆல்சோ மென்ஷன் த கமெண்ட்ஸ் லைக் தட். ஜூம் பண்ணுறதுக்கு நீங்கள் மவுஸ் வந்து ஸ்க்ரோல் அவுட் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். அண்ட் கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் மவுஸோட லெஃப்ட் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி மூவ் ஆகும். அண்ட் தென் கண்ட்ரோல் ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ரோபோட். அண்ட் இதோடைய இன்டர்ஃபேஸஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடில் எல்லாமே இந்த ரோபோட்டில் இங்கே என்னெல்லாம் வைக்கிறோமோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அண்ட் இதுலேயே 2 டைப்பாக பிரிப்பாங்க. லேஅவுட்ஸ் மீன்ஸ் நீங்கள் ரோபோட ஸ்ட்ரக்சர் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே இங்கே வரும். அண்ட் பாத் மீன்ஸ் லைக் தட் எல்லா பாத் எங்கெங்கே போகணும், இங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும், அங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற பாத் எல்லாமே இங்கே இருக்கும். And then tags. Okay, so after that in home page these are all the components used in home page. And then modeling and simulation, controller and rapid is for coding. Okay, add-ins is for install the plugins. Okay, so then ஸோ என்னன்னா நான் பிக் அண்ட் பிளேஸ் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அது பண்ணும்போதே இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு டூல் படிக்கிறோம் அப்படின்னா அது தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அந்த டூலை படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து ஒரு ப்ராஜெக்டும் கையில் இருந்த மாதிரி இருக்கும். அந்த டூல்லேயே நீங்கள் ஃபெமிலியர் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரோபோட்டை நான் இப்படி எடுத்து வச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கிரியேட் நியூ அப்படிங்கிறத கொடுத்து இந்த மாதிரி ஆஷ் இன்க்ளூட் இது இன்க்ளூட கிளிக் பண்ணாமல் டேரெக்டாக கிரியேட் பண்ணி என்னால் மூவ் பண்ணி போக முடியுமா? எஸ், போக முடியும். ஸோ அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 minute. ஓகே, ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஏபிபி லைப்ரரி ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ரோபோட்டை டேரெக்டாக இங்கே எடுத்து வைக்கலாம். ஓகே ஓகே நவ் திஸ் இஸ் அவர் ரோபோட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதோட லிங்க்ஸ் இதில் எல்லாமே தனித்தனியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3, லிங்க் 6 வரைக்கும் எல்லா லிங்க்ஸுமே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ரோபோட்டோட மூவ்மெண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா தென் ரைட் கிளிக், கோ டு mechanism, join for job, then click the robot, then you can move it. Yeah, and this axis also work. Okay, so இந்த கண்டிஷனுக்கு நான் ரோபோட்டை மாற்றிட்டேன். தென் அகைன் என்னுடைய ஹோம் பொசிஷனுக்கு நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் and again right click, then move to pose, jump to home or home position, something ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஹோம் பொசிஷனில் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஸோ